அடுத்தது முஸ்தலிஃபா. அந்த 4 இடங்களையும் நாங்கள் நாளையிலிருந்து தரிசிக்க போகிறோம். அந்த இடங்களில் அதிகமாக துஆ செய்யுங்கள். துனியாவை மட்டும் கேட்க விடாதீர்கள், ஆகிரத்தை கேளுங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கேளுங்கள், சொர்க்கத்தை கேளுங்கள், மௌத் வரைக்கும் இந்த மண்ணை மிதிக்க வேண்டும் என்ற பாக்கியத்தை கேளுங்கள். சகோதரர்களே, அந்த அரஃபா மைதானத்திலே மஸ்ஜிதுல் நமீராவிலே வாதி உலனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவை முடித்துவிட்டு ஜபலுர் ரஹ்மாவுக்கு வந்து அந்த இடத்தில் ஒட்டகத்தை திருப்பி வெயிலிலே நின்று கொண்டு நான் சொல்வது மகனுக்கு பின்னால் ஏந்தினார்கள் கையை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி பேச வேண்டிய தேவையே கிடையாது. ஏன் பேசினால் பேசி முடிக்க முடியாது. உருது கவிஞர், பாரசீக கவிஞர் சொல்வதை போல் அல்லாஹ்வுக்கு பின்னால் எங்களுக்கு எல்லாமே அவர்கள் தான். அவர்கள் எல்லா அந்தஸ்தையும் அடைந்தவர்கள். அந்த அரஃபா மைதானத்தில் கையை ஏந்தினார்கள். புகருக்கு பின்னால், குத்பாவுக்கு பின்னால் ஏந்தின கையை மகரிபுக்கு தான் கீழே போட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ. இதற்காக எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார். ஒரு மணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி. இப்பொழுது சவுதியில் பாங்கு மகரிபுக்கு 7 மணி. கிட்டத்தட்ட 7 அவர் துஆ செய்திருக்கிறார். நாம் எவ்வளவு செய்ய வேண்டும்? நாம் எவ்வளவு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும்? ஆண்களே, பெண்களே, உங்களுடைய நேரங்களை அங்கே போய் வீணாக்கி விடாதீர்கள். நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ரமலானிலே அல்லாஹ் ஷைத்தானை கட்டி வைத்து விட்டுதான் எங்களை அமல் செய்ய சொல்லி இருக்கிறான். ஆனால் ஹஜ்ஜிலே அல்லாஹ் ஷைத்தானை கட்டி வைக்கவில்லை. அவன் திறந்துவிடப்பட்டவனாக தான் இருக்கிறான். உங்களுடைய ஹஜ்ஜை பாதுகாருங்கள், தியாகங்களை சகித்துக் கொள்ளுங்கள், நாவுகளை பாதுகாருங்கள். உங்களுடைய ஹஜ்ஜை வெற்றிக்குரிய ஹஜ்ஜாக மாற்றுங்கள். அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, அவனுடைய பொருத்தத்தை பெற்ற ஹஜ்ஜாக நம்முடைய முழு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த மண்ணை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய உள்நாட்டு, வெளிநாட்டு, இலங்கை, இந்தியா போன்ற முழு உலக பகுதியில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாய். ஆமீன். கபூல் செய்வாய். நாம் ஒன்றுமே அறியாத பாவிகள் யா அல்லாஹ். நம்முடைய பலகீனத்தால், நம்முடைய சலுகைகளால் இந்த ஹஜ்ஜை நீ வீணடித்து விடாதே யா அல்லாஹ். இந்த ஆரம்ப நாட்கள், ஹஜ்ஜுடைய நாட்கள் யா அல்லாஹ், ஒன்றும் தெரியாத பாவிகள் உன்னிடம் நம்முடைய ஹஜ்ஜை பொறுப்பு சாட்டுகிறோம் யா அல்லாஹ். நம்முடைய ஹஜ்ஜுகளை பாதுகாப்பாயாக. நம்முடைய ஹஜ்ஜுக்கு நீ வாக்களிக்கப்பட்ட முழு கூலியை தருவாயாக. நம்முடைய குடும்பத்திலே, நண்பர்களிலே, உஸ்தாதுமார்களிலே, உறவினர்களிலே யாரெல்லாம் இன்னும் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடையாமல் இருக்கிறார்களோ முழு பேருக்கும் நீ ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. எத்தனையோ இமாம்களுக்கு 70 ஹஜ்ஜை கொடுத்தவன் நீ யா அல்லாஹ். அல்லாஹ் 70 ஹஜ்ஜுகள் செய்தார் யா அல்லாஹ். அதே ரப்பு தான் நீ யா அல்லாஹ். எங்களுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியங்களை தந்து விடுவாயாக. இந்த ஹஜ்ஜை நம்முடைய கடைசி ஹஜ்ஜாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். மௌத்தோரை ஹஜ் செய்யும் பாக்கியத்தை, மௌத்தோரை உன்னுடைய பொருத்தத்தை அடையும் பாக்கியத்தை இருக்கக்கூடிய உலமா பெருந்தகைகள், அதே போல ஆஜிமார்கள், ஹாஜியானிகள் முழு பேருக்கும் நீ கொடுப்பாயாக. நம்முடைய துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. இந்த ஹஜ்ஜை, இன்றைய நாளை, இன்றைய இரவை உன்னிடம் பொறுப்பு சாட்டிவிட்டு நாம் இந்த குத்பாவை நிறைவு செய்கிறோம் யா அல்லாஹ். நம்மை பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன மின் குல்லி ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم.